வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் காலையில சாப்பிட்ட பொங்கல், அப்புறம் திரும்ப மத்தியானம் பக்கத்து வீட்டுல எல்லாம் கொடுத்த பொங்கல், அப்புறம் அதெல்லாம் மீந்து போன பொங்கல்லாம் நைட்டு சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்பீங்க இந்நேரத்துக்கு. ஏன்னா இப்ப நாங்க நைட்டு தான் எப்போ போடுவோம். ஸோ எல்லாரும் அதான் பொங்கல் சாப்பிட்டு அப்படியே அந்த மாதிரி இருப்பீங்க. அப்படியே ஒரு தூக்க கலக்கத்துல இந்த பாட்காஸ்ட் கேட்டுட்டு அப்படியே கொஞ்சம் அந்த தூக்க கலக்கத்துல இந்த பாட்காஸ்ட் கேட்பாங்கன்னு எதிர்பார்க்கறியா? வாய்ப்பே இல்லை. சரி, அடுத்த நாள் காலையில கேட்கட்டும். மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஜல்லிக்கட்டு பார்த்துட்டு அப்புறமா கேட்கட்டும். சரி, ரைட்டு, விடுங்க. இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம் என்றால் இதுதான் கேலி சித்திரம். தட் இஸ் கார்ட்டூன்ஸ். நாங்க முன்னாடி ஒரு எபிசோட்ல சேனல்ஸ் பத்தி பேசுறப்ப இது ஒரு பார்ட்டா சொல்லிருப்போம் நினைக்கிறேன். சீரியல்ஸ் அது இதுன்னு பத்தி பேசிட்டு இது ஒரு பார்ட்டா சொல்லிருப்போம் கார்ட்டூன்ஸ. பட் இந்த எபிசோடு கார்ட்டூன்ஸ்க்கே டெடிகேட்டடா பேசணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்கோம். அதுவும் ரொம்ப எபிசோட்ஸ் ஆச்சுல இந்த மாதிரி நம்ம பழசை பத்தி பேசி, லைக் நம்மளோட சைல்ட்ஹுட் மெமரிஸை ரீகிண்டல் பண்றது. அது ஆமா, அது என்னமோ உண்மைதான். ஸோ நம்ம டைரக்டா போயிடலாம், ஏன்னா இது கொஞ்சம் பெருசா போகுது. அதனால ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ தமிழ் சேனல் சுட்டி டிவி. கரெக்ட். சுட்டி டிவி என்று சொன்னாலே உங்கள் மண்டையில் என்ன வருகிறது? எனக்கு ஜாக்கி சான் தான் ஞாபகம் வருகிறது. அது அந்த பாட்டு ஷேடோ காஞ்சஸ் செய்து சரி மூடு. ஐயோ, பீமா, ஜாக்கி சான், ஜூலி, கேப்டன் பிளாக்லாம் வேற லெவல். அப்புறம் கல்லீரமே சூப்பரா இருக்கும். அந்த கல்லீரல், டிராகன் பேசுறது, மந்திரக்கல் பேசு. ஐயோ, அது கோபாலா என்னமோ கோபால் சுப்புனி சப்புனி மங்குனி செல்வம் அப்படின்னு ஏதோ ஒரு டைலாக். அது அப்புறம் அந்த ராட்சசி, அவங்க ஒரு பாம்பு டிராகன் ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க பேர் அவங்க பேர் என்ன தெரியல, என்னமோ. ரொம்ப வருஷம் ஆச்சு லிட்டரலி பார்த்து. ஸோ அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஜூலிக்கெல்லாம் நான் ஃபேன் தெரியுமா. நிறைய எபிசோட் ஷெண்டு அவங்க பேரு, அந்த ராட்சசி பேரு. அதான் ஷேடோ கான்ஸ் எல்லாம் புஷ் புஷ்ன்னு அடிப்பாங்க தெரியும். மந்திரக்கல், உனக்கு என்ன மந்திரக்கல் பிடிக்கும்? ஐ மீன் இது கிடைச்சா நல்லா இருக்கும். பாம்பு மந்திரக்கல். நான் சொல்ல வேண்டிய நினைச்ச ஆன்சர் எனக்கும் அதான் வேணும். காப்பி பண்ணிக்கலாம். ஒரு மந்திரக்கல்ல ரெண்டா போட்டு ரெண்டு பேரும் ஏதோ கடைக்கு போற மாதிரி சும்மா சொல்றதுதான். அது ஜாக்கி சான் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட்ஸ். சரி, அடுத்து உங்களுக்கு? எனக்கு குளோரியாவின் வீடுன்னு ஒண்ணு போடுவாங்க, அது ஞாபகம் இருக்கா? இருக்கு. கிரேட் கார்ட்டூன். அது ரொம்பவே நான் ஸ்கூல் முடிச்சுட்டு பாப்பேன். துபாயில இருக்கும்போது ஸ்கூல் முடிச்சுட்டு பாப்பேன். ஜாலியா இருக்கும். அது ஜாலியா இருக்கு. ஒரு மாதிரி ரொம்ப லைக் ஆக்சுவலி நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் அந்த மாதிரி இருந்தா அப்படி இருக்கும். ஏன்னா ஐ ஹேட் ஃப்ரெண்ட்ஸ் லைக் தட், லைக் குளோரியா அந்த மாதிரி இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. எனக்கு அவ்வளவா இப்ப ஜாக்கி சான் நான் சொன்னா எனக்கு எபிசோட்ஸ் சிலது ஞாபகம் வருது. பட் குளோரியாவின் வீட்ல அப்படி இல்ல, சும்மா ஏதோ பாத்துருக்கோம், ப்ரோமோ எல்லாம் அப்படியே பார்த்த மாதிரி வருது. அடுத்து சுட்டி டிவின்னு நான் யோசிச்சேன்னா டோரா யாருக்கு எப்படியோ எனக்கு பிடிக்கும் அப்படின்னு அந்த கார் மீம் இருக்கும்ல, I like this is good but I like this மாதிரி அந்த மாதிரி இந்த பக்கம் வேற கார்ட்டூன் வச்சுட்டு but I like this மாதிரி. ஏன்னா அது ஒரு என்னோட பார்ட் ஆஃப் சைல்ட்ஹுட். டோரா தி எக்ஸ்ப்ளோரர் நான் பாட்டுக்கு பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு காடு மலை பேக் மாதிரி ஆமா நல்லா இருக்கும். அந்த டைம்ல பாடிட்டு இருப்பேன் நான். அப்போ நான் இதுலதான் பாத்திருக்கேன், நிக்லோடியன்ல தான் பாத்திருக்கேன். சுட்டி டிவி எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. நான் அதே மாதிரி இப்போ உள்ள கிட்ஸ்லாம் they don't prefer cartoons like Dora the Explorer. ஏன்னா they are more logically இல்ல கோகோமெலன் அதெல்லாம் தவிர்த்து அவங்கலாம் ரொம்ப லாஜிக்கலா இருக்காங்க. புரியுதா? கண்ணு தெரியுதா, உனக்கு கண்ணு தெரியலையா அந்த மாதிரி கேக்குறது, அந்த மாதிரி சொல்றேன். புரியுதா? சோ அது மட்டும் இல்லாம நமக்கு we had only one option. என்ன ஆப்ஷன்? டிவி. ஆமா. சோ இப்போ அப்படி கிடையாது. யூடியூப் இருக்கு, நெட்ஃபிளிக்ஸ் இருக்கு, ஹாட்ஸ்டார் இருக்கு. சோ அவங்களுக்கு வைட் வெரைட்டி இருக்கும்போது அப்படி இல்ல அவங்களுக்கு. அதனால அவங்களுக்கு அந்த இது தெரியல, அருமை தெரியல. அந்த எத்தனை மணிக்கு 6 மணிக்கு போடுற கார்ட்டூனை 6 மணி டெய்லி வெயிட் பண்ணி பாப்போம்ல.
ஆமா, அங்க இருப்போம் நம்ம. டைமிங்ஸ்லாம் தெரியும் முன்னாடி. இப்பதான் வந்துட்டு எப்ப என்ன போடுறோம்னு தெரிய மாட்டேங்குது. இல்ல ஆமா. அதுல அந்த ஒவ்வொரு பாட்டு இருக்கும்ல, முயற்சி திருவினையாக்கும் முயன்றால் முயற்றால் சாதிக்கும். சாதிக்க முடியும். நாங்க எங்க சும்மா நம்ம friends. போறோம்? நான் வந்துட்டு நடந்து போயிட்டு இருக்கப்பெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எங்க நம்ம போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டு இருப்போம். ஆமா, அப்புறம் நாங்களும் பண்ணுவோம். ஜெயிச்சிட்டோம். அது அப்புறம் பேக் பேக் பாட்டு, மேப் குள்ளநரி திருடாதே, அதெல்லாம் அடிக்கடி அதெல்லாம் சொல்ற வார்த்தைகள். ஆக்சுவலி என் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா, அவளோட வைஃபை பேர் வந்துட்டு இதான், குள்ளநரி திருடக்கூடாது. அது ஒரு சம்பவம் நடந்துச்சு கிளாஸ்ல. ஐயோ சரி ஓகே, ஆஃப் டாபிக் போறோம். அடுத்து வேற என்ன காட்டணும் உங்களுக்கு? வேற வந்து இந்த ஹாண்டட் ஹவுஸ் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அது ஜாலியா இருக்கு, ஒரு மாதிரி மிஸ்டீரியஸ் வைபோட. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இன்னொரு ஒரு கார்ட்டூன், அது டிராகன் என்னமோ வரும், எனக்கு பேர் ஞாபகம் இல்ல. சூப்பரா இருக்கு அது வந்து. நல்ல வேளை ஞாபகப்படுத்தின. டிராகன் வச்சு ரேஸ் போவாங்கப்பா எல்லாரும். அது மேல இருந்து கீழே குதிக்கும், நிறைய பண்ணும். கரெக்ட் கரெக்ட். எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வருது, அந்த கார்ட்டூன் பேரு ஞாபகம் இல்ல. ஆனா எனக்கும் தெரியல, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு. இப்பயும் போடுறது இல்ல அதெல்லாம். நீங்க உங்களுக்கு ஞாபகம் வந்தா கீழே சொல்லுங்க கைஸ். அப்புறம் நம்ம வந்து அடுத்த சேனல் போறோம். என்ன சேனல் போகும்? சுட்டி டிவில நான் முடிக்க வேண்டியது இருக்கு. அடுத்து இன்னொன்னு நீங்க இது சொன்னதும் இந்த சிந்து பாத்தும் அற்புத விளக்கும் சிந்து பாத்துமும் என்னமோ தெரியல. ஒரு தாத்தா இருப்பாரு, ஒரு கப்பல் இருக்கும், அதுல சிந்து பாத்துன்னு ஒருத்தர் இருப்பான் தெரியுமா? ஜீனி எல்லாம் இருக்குமே, கொஞ்சம் கருப்பு கலர்ல இருப்பானே, அது பேர் என்ன? சிந்து பாத்தின் அதான் தெரியல. சிந்து பாத்து ஞாபகம், அதுக்கப்புறம் எக்ஸாக்டா பேர் ஞாபகம் இல்ல. அதான் அதுவும் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி ஹேடி பாத்தியா? அந்த பொண்ணு ஓடும்ல. இல்ல, அந்த பொண்ணு ஓடுறத மண்டைக்கு ஞாபகம் வருது ஹேடின்னு சொன்னாலே. ஓ, நான் பார்த்தது இல்ல. இன்னொன்னு ஒண்ணு தெரியுமா? லெட்டர்ஸ் எல்லாம் சேர்த்தா வேர்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி ஒரு கார்ட்டூன் இருக்கும். அதாவது அதுல வந்து ஃப்ராக், ஷீப் எல்லாமே இருக்கும். ஆனா அது எல்லாமே ஃப்ராக், FROGன்னு போட்டிருக்கும் அந்த ஃப்ராக் மேலேயே. தெரியுது. வேர்ட்ஸ் வச்சு விளையாடுவாங்கல்ல. ஆமா, வாட்டர். அவங்க எல்லாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? வாட்டர் உருவாக்கணும்னா WATER கலெக்ட் பண்ணிட்டு தண்ணி உருவாக்கிறானுங்க. இவ்வளவு ஈஸியாடா தண்ணி உருவாக்குறதுன்னு. அடுத்து வந்து நம்ம போலாம், ஏன்னா ஒண்ணுலயே பேசிக்கிட்டே கிடப்போம். அடுத்து வந்து போகோ பேசுறோம். போகோல வந்து போகோன்ற சொன்னாலே எனக்கு வந்து சோட்டா பீம் தான் ஞாபகம் வருது. சோட்டா பீம் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் சோட்டா பீம்னா ஒரு வெறுப்பு வந்துச்சு. ஏன்னா காலிது வந்து தேப்பாம் போட்டு போட்டு சின்ன வயசுல வேற எந்த காட்டுலுமே எனக்கு தராம. அப்புறம் சோட்டா பீம்னாலே நானே விரும்ப ஆரம்பிச்சு. சூப்பரா இருக்கும், வேற லெவலா இருக்கும் சோட்டா பீம் வந்து. சோட்டா பீம்ல எனக்கு என்ன தரமா பிடிக்கும், அந்த தம்யானு, அப்புறம் கிர்மாடா மூவிஸ். எனக்கு வந்து கிருஷ்ணா மூவி ரொம்ப பிடிக்கும். கில்மாடா சின்ன வயசுல நான் பார்த்து எந்த பேர் படத்தை பார்த்து நான் பயந்தது கிடையாது. கில்மாடா பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. இப்ப கூட பயமா இருக்கு. நீ இப்ப சொன்னது எனக்கும் பயமா இருக்கு. தம்யானு கூட இன்னும் பயமா இருக்குன்னு தெரியுமா எனக்கு? தம்யானு ஒரு மூவில வந்துட்டு சரி ஓகே, இந்த மாதிரி மூவிஸ் எல்லாமும் நல்லா இருக்கும். சோட்டா சூப்பரா இருக்கும். வேற போகல, வேற என்ன போட்டா? போகல வந்து மிஸ்டர் பீன். மிஸ்டர் பீன் ஓஜிங்க, ஓஜி. அதெல்லாம் நீங்க எப்படி மறக்கலாம்? கரெக்ட். அனிமேட்டட் சீரிஸ் as well as லைவ் ஷோ, ரியல் லைஃப், அது ரொம்ப பிடிக்கும். அனிமேட்டட் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அனிமேட்டட் விட அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது ரொம்ப சிரிப்பா இருக்கும். அந்த மூஞ்சி ரியாக்ஷன்ஸ் ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்குமா, நினைச்சாலே ஒரு மாதிரி டிவில பாத்திருக்கேன் நான் ரியலிஸ்டிக் ஷோஸ். அனிமேட்டட் இதுல வந்துட்டு அந்த கீழ் வீட்டு ஆன்ட்டி, அந்த பூனை, அப்புறம் அவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட், அந்த டெடி பேர், அந்த கிரீன் கலர் கீழ் வீட்டு அத்தை, ஒரு கிரீன் கலர் காரு, நல்லா இருக்கும். இப்ப புது எபிசோட்ஸ் தான் அவ்வளவு நல்லா இருக்க மாட்டேங்குது, பழைய எபிசோட். அதே மாதிரி டாம் அண்ட் ஜெர்ரில புதுசா நிறைய அனிமேஷன் கொண்டு வந்திருக்கானுங்க. அது வந்துட்டு பாக்குறப்ப பிடிக்கவே இல்ல. ஐயோ மாத்திட்டாங்க. அது அப்ப வந்து பழைய, அப்ப அவ்வளவு டெக்னாலஜி இல்ல. அதுவே சூப்பரா இருந்துச்சு நமக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பாட்டு நம்ம பழகிட்டு புதுசா பாக்கும்போது நமக்கு பிடிக்கவே இல்ல எனக்கு தெரிஞ்சு. அதுதான். அப்புறம் இன்னொன்னு இருக்கும் தெரியுமா? தாமஸ் ட்ரெயின். தாமஸ் என்னமோ டாமஸ் இல்ல என்னமோ ஒரு தாமஸ் கார்ட்டூன் பேர் என்ன தெரியல, கார்ட்டூன் பேரு மறந்து போச்சு எனக்கு. அது என்னன்னா அது இருக்கு. ஸ்கூல் நம்ம தான் சீக்கிரம் கிளம்பிடுவோம்ல, நம்ம ஸ்கூல் தான் சீக்கிரம் வரணுமே. அது வந்துட்டு சீக்கிரம் தாமஸ் த ட்ரெயின் தான்டா அந்த கார்ட்டூன் பேரு. தாமஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு மாதிரி ஸ்லோ பேஸ்ட் கார்ட்டூன். அது சும்மா பேசும் எல்லாம், அது பாட்டுக்கு போகும். அது வந்துட்டு காலையில ஸ்கூல் கிளம்பிட்டு சாப்பிட்டுட்டே பாத்துட்டு இருப்போம் நானும் என் தம்பியும். ஆமா, நான் வந்து இதுல வந்து போகோல வந்து நாடி,
அப்புறம் வந்து என்னது இது ஆஸ்வேர்ல்டு அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். போகோல எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆஸ்வேர்ல்டு, நாடி அதெல்லாம் வந்து அடிக்கடி பார்த்தேன். ஆஸ்வேர்ல்டுல நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஆனா இது சச் அண்டர்ரேட்டட் கார்ட்டூன். சூப்பரா இருக்கும். அந்த கிராபிக்ஸ் அனிமேஷன்ஸ்லாம் செம்மையா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப கூட உட்காந்து விட்டா பாப்பேன் நான். சூப்பரா இருக்கு. அழுவையா வந்து தெரியல. அப்புறம் போகல அந்த ஹட்டிமியாபட்டி எதுல போடுவாங்க? ஹட்டிமியாபட்டி சிஎன் தான். அதெல்லாம் சிஎன். ஓகே. அப்ப சிஎன் சொல்லும்போது சிஎன் அல்ல, போகோல வந்து பாபி போடுவான். அது சின்ன வயசுல வந்து சாட்டர்டே 7 மணிக்கு போடுவான். எல்லா கைண்ட் ஆஃப் பாபி படமும் போடுவான். சூப்பரா இருக்கும். அது வந்து பாபி வந்து ஸ்கூல்ல இருக்கும். அப்புறம் ஸ்கூல் போகும். அப்புறம் வந்து என்னது இதுக்கு போகும். அது பேர் என்ன, ராக் ஸ்டாரா இருக்கும், மூவி ஸ்டாரா இருக்கும், காணா போகும். அந்த மாதிரி நிறைய பாபி படம் இருக்கும். ஓ, நான் பார்த்த மாதிரியே ஞாபகம் இல்லைங்க எனக்கு. அதுக்கெல்லாம் பொண்ணா இருந்திருக்கும். சரி மூடு. அடுத்து வந்து கார்ட்டூன் நெட்வொர்க். நாங்க வந்து கார்ட்டூன் நெட்வொர்க் பத்தி பேசுறோம், சிஎன் பத்தி பேசல. கார்ட்டூன் நெட்வொர்க் வேற, சிஎன் வேற. கார்ட்டூன் நெட்வொர்க்ல தான் வந்து ஓஜி கார்ட்டூன் போடுவான். தெரியுமா உனக்குலாம்? நான் வந்து ரொம்ப வருஷமா நான் ஆக்சுவலி தமிழ் கார்ட்டூனே பார்த்தது கிடையாது. சின்ன வயசுல நான் கொஞ்சம் ரொம்ப சீன் போடுவேன். சரியா, நானே ஒத்துக்கிறேன் சின்ன வயசுல. இப்போ பெண்ணே இல்லையா? சரி மூடு. ஓகேவா? அப்ப வந்து நான் வந்து தமிழ் கார்ட்டூனே பார்க்க மாட்டேன். எங்க வீட்லயே எனக்கு இங்கிலீஷ் இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபுல்லா இங்கிலீஷ் சேனல்ஸ் தான் நான் பார்ப்பேன். ஓகேயா? அப்ப வந்து நான் வந்து ஃபுல்லா பார்த்தது வந்து சிஎன் தான். சிஎனும் போகும் ரெண்டு தான். அப்புறம் இது அப்ப வந்து இது இருக்கும். அது பேர் என்ன, ஒரு கார்ட்டூன் சேனல் இருக்குமே, டிஸ்னி எக்ஸ்டி. இன்னொரு அதுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கும். ஆமா ஆமா ஆமா, என்னமோ ஜெட்டிக்ஸ்லாம் பாத்திருக்கேன் நானு. அந்த மாதிரி டைம்ஸ். அப்ப வந்து சிஎன்ல வந்து ஒரு கார்ட்டூன் ஓடும். சூப்பரா இருக்கும். அது பேர் எனக்கு தெரியல. நல்லா இருக்கும். ஆனா லூனி டூன்ஸ்லாம் பாத்திருக்கேன் நீ? லூனி டூன்ஸ் அந்த இது கிடைச்சிருச்சு சுட்டி டிவில. அந்த டிராகன் வச்சு ஒரு கார்ட்டூன். என்னது? டிராகன் பூஸ்டர். பேர் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல. ஆனா சூப்பரா இருக்கும். ஆமா. ஓகே ஓகே, நீங்க சொன்னது கண்டினியூ பண்ணு. அதுல வந்து ஓஜி இதுல வந்து இது போடுவான். பென்டன்ல எல்லா கைண்ட் ஆஃப் பென்டன் நான் பாத்திருக்கேன். அதாவது பென்டன் அல்டிமேட்ல இருந்து, பென்டன் ஆம்னிவர்ஸ்ல இருந்து, பென்டன் அல்டிமேட், ஆம்னிவர்ஸ், பென்டன் இது அந்த பெருசா வாழ்ந்துருப்பானுங்களே, அதுல இருந்து எல்லா கைண்ட் ஆஃப் பென்டனும் பாப்பேன். அப்ப வந்து அது ஒரு ட்ரெண்ட். அது வந்து என்னன்னா, நீ எல்லா பென்டன் ஏலியன் நேம் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, நீ பெரிய எல்லா கைண்ட் ஆஃப் பெரிய பென்டன் நேம், ஹியூமங்கஸால இருந்து எல்லாமே சொல்லணும். எல்லாமே அப்ப ஞாபகம் வச்சிருப்போம். ஒரு டைலாக்ல இருந்து அப்படியே சொல்லுவேன். அந்த மாதிரி பென்டன் பாப்பேன் நான் வந்து. ரொம்ப பிடிக்கும் பென்டன் வந்து. உனக்கு? பென்டன் நானும் பாப்பேன். பட் நீ சொல்ற அளவுக்கு அப்படியே லைக் ஒரு கிரேஸோட அப்பெல்லாம் பார்க்க மாட்டேன். ஐயோ ரொம்ப பிடிக்கும். அந்த வாட்ச் வச்சுட்டு அது எனக்கு அந்த அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்பாங்களா, கசின்ஸ், பென்டன் அது. அப்புறம் பென்டனுக்கும் அவர் அங்கிளுக்கும் இருக்கிற பாண்ட் அதெல்லாம் பிடிக்கும். நல்லா இருக்கும். வேற சீன் எனக்கு எது தெரியுமா, ரோல் நம்பர் 21. அதெல்லாம் ரோல் சீன் பத்தி தானே பேசுறோம் இப்ப. இல்ல அதான் நான் சொன்னேன், நான் கார்ட்டூன் நெட்வொர்க் பத்தி பேசுனேன்ட்டு. கார்ட்டூன் நெட்வொர்க்ல வந்து இது ஜானி பிராவோ, பாப் ஆஃப் கேர்ள்ஸ் பழைய எபிசோடு, அப்புறம் எட் அண்ட் எட்டின்னு சொல்லிட்டு ஒரு கார்ட்டூனு, நிறைய கார்ட்டூனு அதெல்லாம் சூப்பரா இருக்கும். அதுதான் மிருத்தி, அதெல்லாம் கண்ட நேரத்துக்கு போடுவான். அதாவது 3 மணிக்கு இந்தியா டைம் 3 மணிக்கு போடுவான். இந்தியா டைம் 3 மணினா அங்க வந்து எத்தனை மணி, 1 மணியா சம்திங், எனக்கு ஞாபகம் இல்லை எக்ஸாக்டா. 1 மணியா 2 மணியான்னு தெரியல. அப்போ அதெல்லாம் ஓடுமா, சூப்பரா இருக்கும். அப்புறம் ஃபிளின்ஸ்டோன்ஸ், ஐயோ அதெல்லாம் கேட்க ஒரு மாதிரி இதுவா இருக்கு. சூப்பரா இருக்கு அந்த கார்ட்டூன்லாம். வி பேர் பேர் பாத்திருக்கியா? அது தெரியும் அது தெரியும். அது சூப்பரா இருக்கும். வி பேர் வந்து 3 பேர் தானே, அதுதானே சொல்றேன். ஆமாமா, வி பேர் 3 பேர். அது சூப்பரா இருக்கும். ஜானி டெஸ்ட் பாத்திருக்கியா? ஜானி டெஸ்ட் எனக்கும் காலேஜுக்கும் ஜானி டெஸ்ட்னா உயிர். ரொம்ப பாத்துக்கிட்டே கிடப்பேன் ஜானி டெஸ்ட். கரேஜ் த கவர்லி டாக்லாம் அதுல தானே போடுவான். தெரியாதுங்க, என்னென்னமோ சொல்றீங்க. கரேஜ் த கவர்லி டாக் டி. இந்த மாமன்னன்ல வடிவேலு சொல்லுவார்ல, என்னங்க ஒண்ணுமே புரியல. கரேஜ் த கவர்லி டாக் தெரியாது? கரேஜ் யார் கரேஜ்? அந்த பிங்க் கலர் டாக் ஒன்னு இருக்கும். பார்த்தது இல்ல. என்ன நீ சொல்ற? நீ என்ன சொல்ற? சத்தியமா பார்த்தது இல்ல. ஐயோ அது. அப்புறம் கார்ட்டூன் நெட்வொர்க்ல இன்னும் போடுவான். அது அமேசிங் வேர்ல்ட் ஆஃப் கம்பால், ரெகுலர் ஷோ, அட்வென்ச்சர் டைம் பாத்திருக்கியா? இல்ல.
ஐயையே என்ன கேட்டாலும் இல்ல இல்லன்னு டீன் டைட்டன்ஸ் நான்லாம் வந்துட்டு லோக்கல்மா, நான் வந்து ஃபுல்லா தமிழ் அந்த மாதிரி தான் பாத்திருக்கேன். சரியா? ஏய் ஆனா நீ எனக்கு வந்து சீரியஸா? நீ வந்து இது ஹட்டி மேல பட்டி பாத்திருப்ப. அது பாத்திருக்கேன். ஏன்னா அது சிஎல்ல டப் பண்ணி போடுவான், எங்கள் நண்பன் எலும்பன் அப்படின்னு. ஆமா ஆமா அதனால அது தெரியும். ஆக்சுவலி இது சுட்டி டிவில ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். அந்த பென்குயின்ஸ் ஆஃப் மடகாஸ்கர், வருத்தப்படாத கரடி சங்கம்லாம் மிஸ் பண்ணிட்டோம். எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. பென்குயின்ஸ் ஆஃப் மடகாஸ்கர் அப்படியே டோட்டல் டிஃபரன்ஸ். நீ வந்து ஃபுல்லா ஃபாரின் அந்த மாதிரி சொல்ற, நான் எல்லாம் லோக்கலா சொல்றீங்க. பென்குயின்ஸ் ஆஃப் மடகாஸ்கர் டப்பிங்லாம் நான் ஃபேனு. வருத்தப்படாத கரடி சங்கமும் அப்படிதான். என்ன சொல்றேன் அண்ணா அப்படின்னு, நீ தம்பி பேலே அப்படின்னு. நான் இப்போ வரைக்கும் என் தம்பி அப்படிதான் கொஞ்சம் அந்த ரெஃபரன்ஸ். சோ யா அது ஞாபகம் வந்துச்சு. சரி ஓகே, ஸ்கூபிடோ பாத்திருக்கியா? பார்த்ததில்ல. ஐயய்ய என்னடா சொல்ற? ஸ்கூபிடோ பார்த்ததுல எங்க அம்மா கூட ஸ்கூபிடோக்கு ஃபேன் தெரியுமா? உட்கார்ந்து பார்த்துட்டு போலாங்க. என்ன விட்டா அந்த போப்பையா, அது பேர் என்ன, அந்த கீரை பாப்பை? ஆமா பாப்பை நான் பாத்திருக்கேன். நான் அதுவும் பார்த்ததில்ல. எனக்கு வந்து என் கசின்ஸ்லாம் வந்து கொஞ்சம் 90s தானே, அதனால அவங்க கூட பார்த்து எனக்கு அது பழக்கமாயிடுச்சு. நான் சொல்ற காட்டுலாம் கண்டு நேரத்துக்கு போடுவான். 3 மணி 4 மணி. நான் அப்ப முழிச்சிட்டு இருப்பேன், அங்க முழிச்சிட்டு இருப்பேன். அப்ப டைம் அவ்வளவு இதுவா இருக்கும். சம்டைம்ஸ் லேட்டா வீட்டுக்கு வந்து பாப்பா உட்காந்து திட்டுவாங்க, ஆனாலும் பாப்பா உட்காந்துட்டு ஜாலியா இருக்கும். பிங்க் பேந்தர் பாத்திருக்கியா? பார்த்ததில்ல, பட் தெரியும், பார்த்ததில்ல. ஐயோ பிங்க் பேந்தர் பைத்தியம் நானு, ரொம்ப ரொம்ப பைத்தியம் நானு. அந்த சவுண்ட் வரும், ஒரு சவுண்ட், அது ஒரு மிஸ்டீரியஸ் வைப் வரும். அதை கேட்டாலே கை கால எனக்கு ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும். ஐயோ எனக்கு நீ இதுல சொல்ல எனக்கு சுட்டி டிவில தான் ஞாபகம். சுட்டி டிவில சுமோன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும் தெரியுமா, வெள்ளை கலர், அது செமையா இருக்கும். அண்ட் சீரியல்லயும் வந்துட்டு கிரிஸி அந்த லெம்மிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தே செம்ம கியூட்டா இருக்கும் தெரியுமா. கிரிஸின்றது அந்த பியர், ஓகேவா, பிரவுன் கலர்ல ஒரு கரடி. லெம்மிங்ஸ் சொல்லிட்டு குட்டி குட்டியா ப்ளூ கலர்ல இருக்கும். அதுங்கெல்லாம் வந்துட்டு ஊஞ்சல் ஊஞ்சல் ஊஞ்சல்னு சொல்லிட்டு லிட்டரலி டாம் அண்ட் ஜெரியோட வேற வெர்ஷன் வேற வச்சுக்கோ. டாம் தான் வந்துட்டு அந்த கிரிஸி பேரு, இந்த லெம்மிங்ஸ்லாம் அதுங்களை தொல்லை பண்ணும். நிறைய குட்டி குட்டியோண்டு அங்கங்க ஓடிட்டு காட்டுல ஒரு வீட்டுல வந்து செமையா இருக்கும். இப்போ வந்து அடுத்த சேனலுக்கு போலாமா? இப்போ வந்து முடிக்கல. சொல்லு சொல்லு. ரோல் நம்பர் 21 வந்துட்டு லைக் எப்படின்னா அந்த கனிஷ்க் மகா, அதுலயும் மூவிஸ்லாம் இருக்கும் தெரியுமா, சூப்பரா இருக்கும். சர்க்குலம், ஸ்கொயரம், ஜூபிட்டரம், சாட்டர்னம், அந்த மாதிரிலாம் ஞாபகம் இருக்கா? பாட்டு பாட ஒண்ணும் தெரியல. நீ சொல்றது எனக்கு தெரியல, நான் சொல்றது உனக்கு தெரியல. அந்த பாட்டு, அப்புறம் வந்துட்டு அவங்க அந்த இது ஆஸ்திரேலியா எடிஷன் எல்லாம் போவாங்க. பிளாட்டிபஸோட எல்லாம் வந்துட்டு என்னமோ ஒரு எபிசோட் இருக்கும், அது நல்லா இருக்கும். டாக்டர் ஜே, அப்புறம் வந்துட்டு இந்த மேக்ஸ் டீச்சர், அதெல்லாம் நல்லா இருக்கும். அதே மாதிரி பிஎன்ல இன்னொன்னு என்னது, ஆர்மி தி காக்ரோச்சஸ்பா, இன்னும் அதை விட்டுட்டீங்க. எனக்கு வந்து அது அவ்வளோ பிடிக்காது, வேற வழி இல்லாம பாப்பேன் நான். கருமம். ஆனா எங்க அம்மா கேவலமா திட்டுவாங்க அதை பார்த்தா. ஆகி இந்த காக்ரோச்சஸ் அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. ஆகி இந்த காக்ரோச்சஸ் ஹாரிட் ஹென்ரியும் அவங்களுக்கு பிடிக்கவே. எனக்கு ஹாரிட் ஹென்ரி ரொம்ப பிடிக்கும், சூப்பரா. ஹாரிட் ஹென்ரி வந்துட்டு அவங்க கேட்க மாட்டான, பேச்செல்லாம் கேட்க மாட்டாங்க, அதனால அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்காது. இதை பார்த்தா இன்ஃபுளுன்ஸ் ஆவறீங்க அதுன்னு சொல்லுவாங்க. அது ரெண்டுமே பிடிக்கவே பிடிக்காது அவங்களுக்கு. ஆனாலும் உட்காந்து என் தம்பி பாப்பான். அடுத்த சேனல் போவோமா? இன்னொரு போலாமா? அடுத்து வந்து நிக்கு சொன்னாலே வந்து எனக்கு இதுதான் நிஞ்சா ஹட்டோரி. டிங் 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 டிங். நான் வந்து ஷின்சோவோட ஃபேன், ஹார்ட்கோர் ஃபேன். அண்ணா என்ன சொல்றீங்க? நான் வந்து இல்ல டிங் டிங் தான். எப்ப பார்த்தாலும் ஏறும்போது டிங் டிங், நடக்கும்போது டிங் டிங், உட்காரும்போது டிங் டிங் சொல்லி இப்ப கூட சொல்லிட்டே கிடப்ப. சில பேர் ரொம்ப வியாழா பார்ப்பாங்க. ஹட்டோரிய நம்மளும் வந்துட்டு எந்த விஷயத்துல ஒன்றுமே இருப்போம்னா அந்த தவக்கல விஷயத்துல லைக் எனக்கு வந்து ஆக்சுவலி நான் ரொம்ப அதிகமா ஹட்டோரி பார்த்து நிஞ்சா ஹட்டோரி பார்த்தா எனக்கு அந்த ஃப்ராக்ஸ்னாலே ஒரு அருவருப்பு பயம் வந்ததுன்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போ வரைக்கும் ஃப்ராக்ஸ் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. வேற எதுவா இருந்தாலும் என்னால டாலரேட் பண்ணிக்க முடியும், ஆனா ஃப்ராக்ஸ மட்டும் சுத்தமா டாலரேட்டே பண்ண முடியாதனால. ஷிஷிமாரு நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். அதே மாதிரி நிஞ்சா ஹட்டோரின்னு சொன்னாலே அடுத்த ஞாபகம் வருது மோட்டு பத்துலுவா. டோரேமான் வந்து டிஸ்னி, சரியா? என்ன சொல்ற? எந்த காலத்துல நிக்கல போட்டான் டோரேமான்? போட மாட்டானா? என்னால அடிச்சு சொல்ல முடியும், அத போட்டதே கிடையாது. அப்படியா? எனக்கு மெமரி லாஸ். அது நீ ஒரு பேஷண்ட். சரி மூடு. அப்ப நிக்ல வேற என்ன? மோட்டு பத்துலு. நிக்ல மோட்டு பத்துலு, சிவான்னு ஓடும். அப்புறம் ஒரு கார்ட்டூன், ஒரு மங்கி வந்து ஒன்னு பாட்டு பாடிட்டு என்னமோ பண்ணும், எனக்கு ஞாபகம் இருக்கு, ஆனா அது பேர் எனக்கு ஞாபகம் இல்ல. அப்புறம் வந்து ஒரு ஷீப்
ஷீப் இருக்கும் தெரியுமா? என்னமோ ஒரு ஷீப் கார்ட்டூன், பேர் என்ன? ஷீப்பா? ஆமா, Black sheep have you? கேன இது ஒரு பிளாக் என்னமோ ஷீப். ஐயோ நல்லா இருக்கும், அந்த பேர் எனக்கு மறந்து போச்சு. ஷார்ட் ஷீப்பா என்னமோ வரும். அப்புறம் ஒரு ஒரு என்னமோ ஒரு கார்ட்டூனு, அது பேர் என்ன? ஷார்க் இருக்கும், ஒரு பொண்ணு இருக்கும். அந்த ஷார்க் வந்து அந்த பொண்ணை காப்பாத்திட்டே இருக்கும், ஒரு கடிக்கிச்சு சாப்பிட ட்ரை பண்ணும். பேர்லாம் ஞாபகம் இல்ல, இது மட்டும் ஞாபகம் வரும் இப்போ. சத்தியமா தெரியல. நிக்கல தான் பவர் ரேஞ்சர்ஸ் ஓடும், ஆனா எனக்கு பவர் ரேஞ்சர்ஸ் சுத்தமா பிடிக்காது. உனக்கு பிடிக்குமா? நான் சுட்டி டிவில பாப்பேன். எனக்கு பவர் ரேஞ்சர்ஸ் பிடிக்காது, எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. ஏன் தெரியல, எனக்கு ஒரு பேர் பவர் ரேஞ்சர்ஸ் விவிடா ஞாபகம் இல்ல, அப்படியே ஒரு டிஸ்டன்ட் மெமரி மாதிரி அப்படி இருக்கு. பாத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் ஞாபகம் இருக்கே தவிர பெருசா ஞாபகம் இல்ல. ஓகே, சோ நிக்கல அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஆமா, நிக்கல தான் அதான் டோரா தி எக்ஸ்ப்ளோரர் டிஏகா போடுவாங்க. வேற என்ன? ஸ்பஞ்ச் பாப். ஸ்பஞ்ச் பாப்னா உயிர். அதாவது இது நிஞ்சா ஹட்டோரி, ஸ்பஞ்ச் பாப், அப்புறம் இது பிங்க் பேந்தர். இதுதான் தேப்பம் போட்டு உட்காந்துட்டானு. இது சூப்பரா இருக்கும். ஸ்பஞ்ச் பாப். ஸ்பஞ்ச் பாப் ஸ்கொயர் பார்த்ததில்ல? என்னடி சொல்ற? சீரியஸா நான் தான் சொல்றேன், நான் சுட்டி டிவி தான் வாழ்க்கைன்னு கடந்தவ. ஐயோ, நான் நீ சுட்டி டிவில என்ன வேணாலும் கேளு, நான் சொல்லுவேன் அந்த மாதிரி. எனக்கு வந்து ஆக்சுவலி டிஎன் போகும் அண்ட் நிக்கெல்லாம் பார்த்தது என் தம்பியாலதான். என் தம்பி வளர்றப்ப அதெல்லாம் ஓடிச்சு. ஸோ அவன் பார்த்ததுனால நான் பார்த்தனே தவிர, அது நான் சின்ன வயசுல இருந்தப்போ வெறும் சுட்டி டிவி சித்திரம் மட்டும் தான் நான் பார்த்து வளர்ந்தேன். இல்ல நான் அப்பெல்லாம் அதெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்கா பார்ப்பேன். அந்த மாதிரி ஒரு ஆள் வேற ஒண்ணும் இல்ல. சோ வந்து அடுத்து வந்து இது அடுத்த டிஸ்னி. டோரேமான் எதுல வரும்? டிஸ்னி எக்ஸ்டியா டிஸ்னி சேனலான்னு தெரியல, ஆனா டோரேமான் அதுலதான் ஓடும். டோரேமான் வந்து சொல்லவே தேவையில்லை. அத பார்த்து அந்த டிவைசஸ்க்குலாம் ஏங்குன காலம். எனிவேர் டோர், it's small 2025 and yet அதுல வந்து டிவைசஸ்லாம் இப்ப வந்து it's like never, it's not possible at all. how come it will like எப்படி வரும்? but it's 2025 ல அந்த மாதிரி தான முன்னாடி எனக்கு வந்து வேற இப்பெல்லாம் நினைச்சிருக்கேன். எனக்கு எந்த டிவைஸும் தேவையில்லை. எனக்கு வந்து அந்த எனிவேர் டோரும் வேற எனிவேர் டோரும் அந்த இல்ல எனிவேர் டோர் மட்டும் இருந்தா போதும், நான் பழிச்சுப்பேன். ஒரு டிவைஸ் இருக்குமா அதுல அந்த சாப்பாடு பேர் போட்டா அது சாப்பாடா மாறுமே, அந்த மாதிரி ஏதாச்சும் டிவைஸ் இருக்கா? அப்புறம் இன்னொரு ஒரு டிவைஸ் இருக்கும் தெரியுமா? பிரெட் இருக்கும். பிரெட்டை வந்து புக் மேல வச்சு பார்த்தா அது வந்து இதாயிடும். அது சாப்பிட்டா உனக்கு எல்லா இன்சூரன்ஸ் ஞாபகம் இருக்கும், ஆன்சரும். அந்த டோரேமான் டிவைசஸ்க்காகவே நம்ம ஒரு எபிசோட் போடலாம். எல்லாம் அவ்வளவு டிவைஸ் இருக்கு. எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு, பேர் டக்குன்னு ஞாபகம் இல்லை, ஆனா எல்லா ஃபீச்சர்ஸும் ஞாபகம் இருக்கு. அதே மாதிரி மூவிலாம் சூப்பரா இருக்கும் டோரேமான் மூவிஸ் எல்லாமே. ஆமா. அடுத்து இது பாத்திருக்கியா? phineas and ferb? பாத்ததில்ல. oh my god girl, you missed out your childhood entirely. hey hello no, நான் தான் சொல்லிருக்கேன், நீ வந்து எல்லாம் இன்டர்நேஷனலா பாத்திருக்கேன். நான் வந்துட்டு ஆக்சுவலி இத பாத்திருக்கேன். சாரி, phineas and ferb எல்லாரும் பாத்திருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் phineas and ferb. பட் பிடிக்கும் அப்பலாம் கிடையாது, சும்மா பாத்திருக்கேன். phineas and ferb பிடிக்காதா? சீ, என்னடி நீ செத்துரு முடிஞ்சா. சுட்டி டிவி சூப்பர் போடி. phineas and ferb ஓகே. எனக்கு டிஸ்னில நிறைய ஷோஸ் இருக்கும், பெஸ்ட் ஆஃப் லக் நிக்கி, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் காலேஜ பாருன்னு சாவடிப்பேன், அந்த மாதிரி இருக்கும். எனக்கு டக்குன்னு வேற எதுவும் ஞாபகம் வரல. அப்புறம் வந்து நம்ம இதுக்கு போலாமா? ஹங்காமா பாப்பியா? ஹங்காமாவும் என் தம்பியால. சின்சான்யா அதுவும் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்ல, சும்மா பாப்பேன். சின்சான் வந்து நான் வந்து சின்ன வயசுல பார்த்தது, இப்பதான் ரீசெண்டா தான் ஒரு 4 வருஷமா 5 வருஷமா தான் பார்த்தேன். இப்பவே அதை பார்த்து ரொம்ப நாளா இருக்கு. ஒரு 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 ட்ரெண்டா போச்சு இல்ல, அதாவது சின்சான் ரியல் ஸ்டோரி பண்ணவங்கள எல்லாம் இன்டர்வியூ எடுத்து. ஆக்சுவலி அப்ப வந்து ஜாப்பனீஸ் கார்ட்டூன்ஸ் எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் ரியல் லைஃப் பீப்புள்ஸ் தான் இன்ஸ்பயர் ஆனது. இந்த டோரேமானும் அந்த மாதிரி தான் இன்ஸ்பயர் ஆனது. அப்புறம் டோரேமான் மாதிரியே நிறைய கார்ட்டூன்ஸ் இருக்கும். கிட்ரெட்ஸோ வேற என்ன அந்த மாதிரி நிறைய இருக்கும். எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது எதுவுமே. அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. ஆமா. சோ வேற ஏதாவது கார்ட்டூன் மிஸ் பண்ணிட்டோமா? வேற வந்து நான் திரும்ப லோக்கலுக்கு வரேன். சித்திரம் டிவில வந்துட்டு திருக்குறள் கதைகள்னு போடுவான். அதுவும் என்ன பொறுத்த வரைக்கும் கார்ட்டூன் தான்.
ஷோ கிடையாது அது. திருக்குறள் கதைகள்லாம் வந்துட்டு திரும்ப திரும்ப அவனுங்க ஒரு செட் ஆஃப் திருக்குறளுக்கு தான் கதை ரெடி பண்ணி வச்சிருப்பானுங்க. ஒரு 10 திருக்குறள் என்னமோ இருக்கும். ஆனாலும் நான் திரும்ப 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 உட்காந்து காலையில பாத்துட்டே இருப்பேன். ஜாலியா இருக்கும். அதாவது இப்ப வந்துட்டு ஒரு திருக்குறள் இருக்குன்னா அதுக்கான மீனிங் இருக்கும்ல, அதை டெபிக் பண்றதுக்கு அந்த கருத்தை சொல்றதுக்கு ஒரு கதை நல்லா இருக்கும். எனக்கு அது கொஞ்சம் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. அப்பப்ப சேனல் மாத்தும் போது இல்ல சேனல் மாத்தும் போது வரும். இருக்கா உனக்கு? சித்திரம் டிவியோட இன்ட்ரோ ஒரு ஐயோ அத பாக்கணும் போல இருக்கு. நான் இப்ப எங்க போய் பாப்பேன்? அத யூடியூப்ல போடு வரும். நீ வரமான்னு தெரியல. அது சூப்பரா இருக்கும். ஓஜி இன்ட்ரோ தெரியுமா? அதெல்லாம் கிடைச்சிச்சு. செமையா இருக்கும். சரி சரி அழாத. வேற ஏதாவது சொல்லுமா உங்களுக்கு? வேற அவ்வளவுதாங்க கார்ட்டூன்ஸ். எனக்கு தெரிஞ்சு எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா கண்டிப்பா நிறைய மிஸ் பண்ணிருப்பேன். ஆமா நம்ம எல்லாமே சொல்றதுக்கு டைம் இல்ல. ஏன்னா ஒரு சேனலா வேற வரும்ல. அப்புறம் இருக்கு நிறைய ஞாபகம் இல்ல. ஆமா அதுதான் நம்ம இந்த டீன் டைட்டன்ஸ் கோ பத்தி எல்லாம் பேசணுமா? ஆஹா இல்ல நான் சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். அது பிடிக்கும் எனக்கு. ஒரு 5 பேர் இருப்பாங்களா, அந்த பேய் மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க. அது ரேவன். இல்ல நீங்க பார்த்தா கரெக்டா பேரோட சொல்லணும். எனக்கு அதான் பிடிக்காது. கரெக்டா கேரக்டர்ஸோட சொல்லணும். அதே மாதிரி டூனாமின்னு சொல்லிட்டு ஒரு கார்ட்டூன் ஒரு சேனல் இருந்துச்சு. அது ரொம்ப நாள் இல்ல, கொஞ்ச நாள் தான் இருந்துச்சு. அது என்ன ஒரு வருஷம் தான் ஓடி இருக்கும். அந்த டூனாமில வந்து டீன் டைட்டன்ஸ் கோ வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா போட்டிருப்பானுங்க. அதுல வந்து எப்படி எடிட் கொஞ்சம் கிராபிக்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். அதுல கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருக்கும். அதே மாதிரி வந்து இன்னொரு சேனல் இருக்கும் டிஸ்னி கிட்ஸ் ஞாபகம் இருக்கா? அதுல வந்து தெனாலிராமன் கதைலாம் போடுவான். அது நல்லா இருக்கும். கரெக்ட். இது சுட்டி டிவில இல்ல எதுலன்னு தெரியல, டாடி அண்ட் டாடின்னு சொல்லிட்டு வரும் தெரியுமா? அப்பா வரைஞ்சு காட்டு. அது நல்லா இருக்கும். சுட்டி டிவில ஆக்சுவலி நிறைய இருக்குங்க, மறந்து போச்சு எனக்கு. ஆமா அதே மாதிரி டிஸ்னி எக்ஸில வந்து சாலி த பாலிவுட் சொல்லிட்டு ஒரு கார்ட்டூன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா இருக்கும். ஆனா அது அவ்வளவா ஓடாது. கொஞ்சம் தான் ஓடுச்சு. அப்புறம் அதையுமே தூக்கிட்டாருங்க அந்த சேனலையும். நிறைய கார்ட்டூன்ஸ். ஆனா இப்பலாம் அந்த மாதிரி இல்ல. நடுவுல எல்லாம் பிரேக்ல ஒரு லைக் சும்மா மாதிரி இன்னொரு சிங்கம் ஒன்னு இருக்கும். எனக்கு சுட்டி டிவில ஒரு ஞாபகம் இருக்கு. ஹிஸ்டாரிக் ஈவென்ட்ஸ்லாம் வச்சு ஒன்னு இப்படி வரும். கப்பல் வரும். என்னமோ எனக்கு சுட்டி டிவில ஞாபகம் இருக்காது. உனக்கு தெரியல? ஹிஸ்டாரிக் ஈவென்ட்ஸ் வச்சு ஒன்னு சொல்லுவானுங்கடி. இப்ப வந்து எப்படி வந்து கொலம்பஸ் வந்து அமெரிக்காவை டிஸ்கவர் பண்ணாரு, அந்த மாதிரி ஒரு கப்பல் மாதிரி ஒரு எடிட் வரும். அதுல வந்து இப்படி போகும். அது சொல்றவங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் சில பேருக்கு. தெரியல. ஐ கான்ட் ரீகால் இட். ஓகே போதுன்ற அளவுக்கு கார்ட்டூன் பத்தி பேசிட்டோம்னு நினைக்கிறேன். ஆமா நிறைய பேருக்கு ஞாபகம் வந்திருக்கும். நான் சொன்னது நிறைய பேருக்கு ஞாபகம் வந்திருக்கும். நீங்க சொன்னதும் வந்திருக்கும். நாங்க வந்துட்டு இதுல சிலதுலாம் பேர் தெரியாம முடிச்சிருப்போம்ல, அதெல்லாம் என்னன்னு சொல்லுங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச கார்ட்டூன்ஸும் நீங்க வந்துட்டு எங்களோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையும். ஆமா கண்டிப்பாக. ஆமா வந்து அடுத்து என்ன சொல்றது, அவ்வளவுதாங்க. ஒரு மாதிரி அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. ஐயோ இன்னுமா இது இத்து போடாம இருக்கு. அது இத்து போன ஜோக்கு தான் தெரியும். இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சி வருது மனசுல. ஆமா கேவலமான மகிழ்ச்சி போடி பண்ணி. ஐயோ இட்டு மக்களே, கார்ட்டூன்ஸ் பத்தி பேசிட்டோம். அடுத்து வேற எதை பத்தி பேசலாம் அப்படின்னு ஐடியா ஏதாச்சும் கொடுங்க. நாங்க வந்துட்டு கொஞ்சம் கிரியேட்டர்ஸ் பிளாக்ல இருக்கோம். ஆமா நண்பர்களே. எஸ் ஹாப்பி பொங்கல் அகைன். ஹாப்பி பொங்கல். இதோட நாங்கள் விடை பெறுகிறோம். உங்களிடமிருந்து விடை பெறுவது நாங்கள். கேவலமா சொல்ல வேண்டியது இருக்கு. ரைட் விடுங்க. ஓகே டாடா. ரைட் பாய். குட் நைட்.